ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணி எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் வந்து அளந்துக்கிறோம். 42 இது வந்து இருக்குது. 42 வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஹைட்டை வந்து கரெக்டாக வச்சு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாருங்கள், நீங்கள் என்ன பார்த்துட்டே வாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், நம்ம வந்து அளவு சுடிதார் வந்து மேலே வந்து நம்ம போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. இது பாருங்கள், ஆல்ரெடி ஹைட் நான் எடுத்துட்டேன். இதோட ஹைட் எவ்வளோ தேவையோ எடுத்தாச்சு. எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 44 இருக்குது. நான் வந்து லைனிங் வந்து 2 இன்ச்சு கம்மியாக விட்டுறேன். 42 வச்சுருக்கிறேன். இந்த 42 வந்து ஹைட்டோட இது வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பாருங்கள், மேலே நான் வந்து போட்டு உங்களுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கும் இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஷோல்டர் 13 இருக்குது. சரிங்களா? இந்த 13 தான் நம்ம வந்து ஷோல்டர் வைக்க போகிறோம். அதாவது பார்த்துங்க, 13 தேவை. ½ இன்ச்சு போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14 வைக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 14னா 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆம்கோல் 6.5 பாருங்கள், 6.5 வருது. இங்கே பாருங்கள், இப்படி 6.5 வச்சுங்க. இப்படி வச்சு 6.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 19 இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 21 வைக்கிறேன். சரிங்களா? 21 இன்ச்சு வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ 21 + 3 இன்ச்சு இதுலேயே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்போ வந்து பார்த்திங்கன்னா 24. சரிங்களா? 24ல் பாதி 12. அந்த 12 தான் வந்து நம்ம இங்கே வந்து வைக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 12 வைக்கிறோம். 12 வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு கோடு போட்டுங்க. கரெக்டாக அப்படி வச்சு இதையும் கோடு போட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் வச்சு இந்த ஆம்கோல் கிட்ட நீங்கள் மார்க் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பாருங்கள், 1 இன்ச்சு வச்சுங்க. 1 இன்ச்சு வச்சு கேப் வச்சு இப்படியே ரவுண்ட் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது ப்ராப்பராக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங்ஸ் வந்து சூப்பராக வரும் உங்களுக்கு. அது மட்டும் பார்த்துங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டாக வந்துட்டாங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி அளந்துங்க. ஷோல்டர்லேருந்து ஹிப் வந்து இந்த இடத்துல வருது. சரிங்களா? இந்த இடத்துல 12 இன்ச்சு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் 18 வருது. சரிங்களா? இந்த 18 வந்து அவங்க ஜஸ்ட்டு தான் பெருசாக கேட்டிருக்கிறாங்க. இந்த 18ங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 + 3 இன்ச்சு பார்த்துங்க. 18 19 20 21 புரியணுங்கிறதுக்காக 21. 21னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10.5 வைக்கணும். சரிங்களா? பார்த்துங்க, பாருங்க, இங்கே 10.5 வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 10.5 வைக்கிறோம். ஒரு ½ இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஏங்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், உங்களுக்கு அதெல்லாம் புரியும். இப்போ சொன்னால் புரியாது உங்களுக்கு. பாருங்கள், ½ இன்ச்சு வச்சு 11 வச்சுங்க. ஃபிட்டிங் நல்லா அழகாக வரும். வச்சுட்டிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சீட்டு ஓப்பன் வருது பார்த்தீங்களா? சீட் ஓப்பன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அளந்துங்க. இது பார்த்துங்க, இதுக்கு நேராக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 20.5 வருது. சரிங்களா? இந்த 20.5 வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பார்த்துட்டே வாங்க. இங்கேருந்து 20.5ல் ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிடுங்க. இங்கேயும் அவங்க 1 இன்ச்சு பெருசாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து இதை விட 1 இன்ச்சு வந்து பெருசாக வைக்க போகிறேன். இங்கே பார்த்துங்க, இதுவும் வந்து 20.5 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 22 தான் வைக்க போகிறேன். ஏன்னா காட்டன்களை ஒரு ½ இன்ச் சுருங்க, அதனால் 22 தான் நான் வைக்கிறேன். சரிங்களா? பார்த்துங்க, 22 இந்த இடத்துல வைக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 22 + 3 அப்போ எவ்வளோ ஆச்சு? 25 ஆச்சு. அப்போ இந்த இடத்துல 12 வைக்கணும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், கரெக்டாக 12. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 வச்சுட்டாங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அம்பர்லா கீழே வந்து நல்லா அகலமாக வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா
நீங்கள் வைக்கலாம். இல்லை எனக்கு இதே மாதிரி வைங்கன்னாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கலாம். இவங்க இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதே அளவு தான் நம்ம வைக்க போகிறோம். ஸ்ட்ரைட் கட்டாக வந்துடும். இது பாருங்கள், இந்த பண்ணுன்றதான் நம்ம வந்து இந்த கீழே வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். தெரியும்னு நினைக்கிறேன், புரியுன்னு நினைக்கிறேன், பார்த்துங்க. அப்புறம் இந்த பெரிய ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த கோடு மார்க் பண்ணி வந்துடுறீங்களா, இதுக்கு நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. முடிஞ்சிங்களா? அடுத்து இது முடிஞ்சுது, நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் வளைஞ்சிங்க ரவுண்டாக அழகாக அப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு போயிடும். சரிங்களா? அந்த 1 இன்ச்சை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி பாருங்க, மார்க் இப்படி இங்கே கரெக்டாக வச்சுங்க. இங்கே எப்படி வச்சுங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி இந்த கோட் போட்டுங்க. யாருக்காவது போடணும், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வெட்டும் போது எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க. பாருங்கள், இதை அப்படியே மார்க் பண்ணிங்க. அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுது. இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துங்க, நெக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஷோல்டர் 3 இருக்குது. சரிங்களா? 3.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து இங்கே வைக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம பார்த்துக்கலாம். அங்கே நெக்கு இவ்வளோ வருதுன்னு 3 3 6 வருது. இப்படி பார்த்துங்க, அந்த 3 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து இவங்க வந்து கீழே பேக்கில் இறக்கி கேட்டிருக்கிறாங்க. அது உங்களுக்கு நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். ஒரு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6, பேக் வந்து 4. சரிங்களா? 6 4 பார்த்துங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து மார்க் பண்ணி லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது பாருங்கள், உங்களுக்கு இது புரியுது, பெருசாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. நான் மடித்து போட்டு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இது பாருங்க, அப்படியே வெட்டிட்டு வாங்க. ஒரே மாதிரி கோட்டு வெளியிலே வெட்டுங்க. அப்படியே வெட்டிட்டு இது பாருங்கள், இப்படி மடிச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்படியே போட்டிங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே வெட்டிகிட்டே வாங்க. கரெக்டாக கோட்டுகளிலேயே வெட்டிட்டு வாங்க. அழகாக உங்களுக்கு டவுன் அப்படி வெட்டுங்க. வெட்டிட்டிங்களா? முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கற்று போடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேவையில்லை, ஒரு சிலர் போடுவாங்க, தேவையில்லை, இங்கே வந்து போட்டுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வந்துறீங்களா, அந்த இடத்துக்கிட்ட இப்படி லைட்டாக வெட்டிடுங்க. வெட்டிட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து 4 இன்ச்சு. இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு வச்சு இந்த கோடு போட்டுங்க. இப்படி வந்து போட்டுங்க. பேக்லேயும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேல் வச்சு பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது வெட்டிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே வாங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, அதே ரவுண்டு தான் கேட்டிருக்குறாங்க. அப்படி கிராஸ்லேயே விட வந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போட்டுங்க. இப்படி போட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி போட்டு வாங்க. இதுக்கு அந்த ஸ்கேலை வச்சுக்கிறதுனால வச்சுக்கங்க. பாருங்க, இப்போ வந்து ஃப்ரெண்டு வெட்டிடுறோம். பார்த்துட்டு வாங்க. இனிமேல் மெயினான இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து வெட்டுறது மட்டும் இல்லை, வெட்டி அந்த தைக்கும் போது அந்த ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக அளவு கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் ப்ராப்பராக வந்து மார்க் பண்ணி நம்ம வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பேக்கை பார்த்திங்கன்னா அப்படி வச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 4.25 இன்ச்சு வச்சுங்க. அதாவது இந்த
அக்கல் விட்டுருங்க. இதை தள்ளி பாருங்க, உங்களுக்கு புதினாங்கன்னா இப்படி பாருங்கள், 2 இன்ச்சு தள்ளி இப்படி வச்சு இப்படி பார்த்துங்க, கரெக்டாக 4.25 இன்ச்சு வச்சு இப்படி பாருங்க, இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி பாருங்கள் வச்சுங்க, 9 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள் 4.25 இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. பேக்கில் டாட் போடணும். இது பேக்கில் டாட் போட்டிங்கன்னா ஷேப் அழகாக வரும். சரிங்களா? அந்த ஷேப்பை விட்டுங்க, சேஃபாக இல்லை தலானி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே போட்டாங்கன்னா ஸ்டிச்சிங் அப்படியே சூப்பராக வரும், உங்களுக்கு ஷேப் அழகாக வரும். அதனால் வந்து இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்துங்க, இப்படி வந்து 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 10.25 இருக்குது. கை வந்து நம்ம வந்து வெட்டுறோம். பார்த்துங்க, நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க அளவே தான். இதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ் வேணுன்ட்டுருக்குறாங்க. நம்ம வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே வச்சு கரெக்டாக அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். பாருங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பெரிய ஸ்கேலோடு எடுத்துங்க, எடுத்து கரெக்டாக பாருங்கள் இப்படி வச்சுங்க. கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பெருசு சின்னது வராது. இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள், கரெக்டாக வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 17 இருக்குது. இந்த 17 இங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கில் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே கொண்டு போங்க, அப்படியே வளைச்சி அப்படியே கொண்டு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10.25 நமக்கு தேவை. இங்கே பார்த்துங்க, அப்படியே இங்கே வச்சு அப்படியே வளைச்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்படி கோடு போட்டுங்க. இது வந்து போட்டிங்கன்னா தைக்கும் போது நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பாருங்கள், அழகாக இப்படி வெட்டிடுங்க. இது வந்து ஆம்கோல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறது, இந்த லூஸ்லாம் வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், இது வந்து இப்படி வெட்டிடுங்க. நம்ம நெக்கும் வெட்டிட்டோம், ஸ்லீவ்ஸும் வெட்டிட்டோம். இப்போ வந்து லைனிங்கில் வந்து எல்லாமே நம்ம வெட்டி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரைட்டாக பேர்காத் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர் தட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், சிங்கிளாக இருக்குது. இதை பார்த்து இப்படி வந்து போட்டு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், கவர் தட்டு எடுத்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லூஸுங்கிறது வராது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. நீங்கள் இப்படி எடுத்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கட் போட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் வந்து வெட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினலை வச்சு நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறது பார்க்குறோம். அப்படியே பாருங்கள், ஒரே நிமிஷம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள், ஃப்ரண்ட் தட்டு எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் தட்டு எடுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு வெட்டலாம். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இருக்குன்னு போய் பார்த்துங்க. 12 இருக்குதுங்களா? இந்த 12 25 ஆச்சு. சரிங்களா? ஒரு பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். 12 25 ஆச்சு ஃபினிஷிங்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இங்கே வந்து ஃப்ரெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, பேக் இது எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பேக் வந்து நம்ம மேலே போட்டிருக்கிறோம். அது ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25 நம்ம ஃபினிஷிங் தேவை. இந்த 25ங்கிறது பாருங்கள் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பேக்கு தனியாக, ஃப்ரண்ட் தனியாக. ஏன்னா இந்த மாடல் இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து இது இப்படி தனியாக தான் எடுத்தாகணும். இது நம்ம சைடு கைக்கு வந்து தனியாக துணி ஒதுக்க முடியாது. அதனால் வந்து பேக்கில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அகலத்தில் வந்து 25 நமக்கு தேவை ஃபினிஷிங்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 25க்கு 26 வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது தனியாக இப்படி வந்து நம்ம வெட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறாங்கிறது. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நம்ம வந்து வெட்டிட்டோம், பேக்கை வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி போட்டுங்க. போட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் போட்டதுனால உங்களுக்கு வந்து
ஒரு இதாக தெரியும். இது பாருங்கள், 2க்கு மேலே பேக்கை வந்து நம்ம வந்து போட்டு தெளிவாக இப்படி இருந்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா நீவி விட்டுங்க. முடிஞ்சால் நீங்கள் அயன் பண்ணி பண்ணுறதாலும் பண்ணுங்கள். இது பார்த்துங்க, இது வந்து கரெக்டாக ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துல பார்த்துங்க, மெயினாக இந்த இடத்துல ஒரே மாதிரி வர மாதிரி இப்படி வச்சுங்க. வந்து ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தச்சிருக்குது, அதனால் வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி கீழே மேலேயும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுங்க. அப்போ தான் வந்து கீழே மேலே ஒன்று சின்னது பெருசு வந்துடாது, வராமல் கரெக்டாக வச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எதுவும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு பாருங்கள், ஒரே மாதிரி இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைனிங் வெட்டினா தெரியுங்களா, அதை வந்து மேலே போட்டுக்கலாம். 2 போட்டுக்கலாம், மேக்கும் போட்டுக்கலாம், நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி அழகாக அப்படி கரெக்டாக வச்சு போட்டுங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து ஸ்லீவ்ஸ்லாம் பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை வராது. பார்த்துங்க, ஸ்கேல் அப்படி வச்சுங்க சப்போர்ட்டுக்கு, துணி அங்கிட்டு இங்கிட்டு ஒதுங்காது. பாருங்கள், அப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வெட்டிட்டு வாங்க. இப்போ கீழே நம்ம தேவையில்லை, ஏன்னா ஹைட் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது, ஷூராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த லைனிங்லேயே வெட்டிட்டு வாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் விடவே தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணுங்கள். தைக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சிலர் பெருசாலாம் வெட்டுவாங்க, தேவையில்லை. கரெக்டாக வச்சு இதே மாதிரி வெட்டிட்டு வந்தீங்கன்னாவே தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. தைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து விஷயமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். கரெக்டாலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் துணி விட வேண்டாம். இது பாருங்கள், வெட்டிக்கிங்க, கரெக்டாக வெட்டிட்டு வாங்க. எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவே வேண்டாம். கரெக்டான துணியிலேயே அந்த லைனிங்லேயே அப்படியே வெட்டுங்க. கரெக்டாக வெட்டிட்டிங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, பாருங்கள், இந்த அர்க்காத்தும் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மேலே, இந்த ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு கூட வச்சுங்க. சரிங்க, இந்த ஃப்ரெண்டு கூட வச்சுங்க. சரிங்களா? இப்போ ஏன்னா ஒரே மாதிரி நம்ம வெட்டிட்டோம், அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் கூடயே வச்சுங்க. கட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிங்களா? நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேக்கில் இருக்கிறத நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸ்லீவ்ஸ் நீளம் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துணியில் வந்து பத்தாமல் போகும். அதனால தான் இந்த மாதிரி வெட்ட சொன்னேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி போட்டுங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி போட்டு கட் பண்ணிங்க. சரிங்களா? இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து ஜாயிண்ட் போடணும். சில பேர் சொல்லுவாங்க துணி பெருசாக இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம கட் பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து எப்படி வெட்டுறதுங்கிறது. அதனால் வந்து ஃப்ரெண்டில் அந்த இது வந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு தான் கண்டிப்பாக வந்து வெட்டுற மாதிரி வரும். அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு வெட்டினது தெரியுங்களா, அதோட துணி இங்கே சைடில் இருக்கும். அதை வந்து இப்படி போட்டு பாருங்கள், இது ஒரு பிட்டு மாதிரி வெட்டிக்குங்க. இது பிட்டு மாதிரி வெட்டி தைக்கும் போது நீங்கள் இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைடில் போயிடும், அதனால் பிரச்சனை இருக்காது. இதை வெட்டி வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து டாப் வந்து வெட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெட்டுறோங்கிறத பார்க்க போகிறோம். இது பாருங்க, ஃபேண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்குது. இது பார்த்துங்க, இந்த ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கும் வருது, ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாடா கட்டுற மாதிரி வருது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதே மாடல் தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து தைக்கவும் போகிறோம், இதே மாதிரி தான் வெட்ட போகிறோம். இது எப்படி வெட்டுறதுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இங்கே பார்த்துங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 37 இருக்குது. சரிங்களா? இந்த 37ங்கிறது இங்கே பாருங்கள், மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சு விட்டுருங்க. 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிங்க. 37 இருந்ததுங்களா, 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த 37 இங்கே கொண்டு வந்து
இப்படி வர கரெக்டாக வச்சுங்க. 37 அளவு கோடு போட்டுருங்க. போட்டிங்களா? இப்படி பாருங்க, கரெக்டாக ஸ்கேலை இப்படி வச்சுங்க. இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்படி பாருங்க, இப்படி வச்சு ஃபினிஷிங் அளவு வச்சாச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடிக்கிறதுக்கு நம்ம தாராளமாக பாருங்கள் ஒரு 2.5 இன்ச்சு கூட விடலாம் மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்படி பாருங்கள், 2 இன்ச்சும் விடலாம், 2.5 இன்ச்சும் விடலாம். இப்படி பாருங்கள், 2 இன்ச்சு வைக்கிறேன் நான். 2 இன்ச்சுக்கு கோடு போட்டுங்க. சரிங்களா? இது வந்து மடிக்கிற போகிறோம், மடித்தா சரியாக போய்டும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இப்படி பாருங்கள், இது வந்து இப்படி மேலே போட்டுங்க. ஈஸியான மெத்தடு. நீங்கள் போட்டுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இது இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், மேலே மார்க் பண்ணிக்கிறோம், இங்கே மார்க் பண்ணிக்கிறோம், கீழே அதை கனெக்ட் பண்ணிங்க. இப்படி மேலே போட்டுங்க. மேலே போட்டுட்டு இப்படி பாருங்க, 1 இன்ச்சு கேப் விட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு கேப் விட்டு இங்கே பாருங்க, இப்படியே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டீங்களா? இது வந்து இந்த இடம் முடிஞ்சுது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரெண்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி மேலே 2 இன்ச்சு விட்டுருக்கேன் தெரியுங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுக்கிட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வச்சுங்க. இப்படி பாருங்கள், இந்த கோட்டுக்கும் இங்கேயும் வந்து வச்சுட்டு ஒரு இன்ச்சு தள்ளி கீழே இறக்கி இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. அப்படியே இந்த கோடு இருக்கட்டும், 2 நிமிஷம் பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்த்துங்க, இப்படி பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சி இப்படி பாருங்க, எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே இழுங்க. ஒரே நிமிஷங்க, அப்படியே இழுங்க, நல்லா இழுத்துங்க. எவ்வளோ எலாஸ்டிக் இருக்குதோ அப்படியே இழுங்க. பாருங்க, 26 வருது. சரிங்களா? 26 பாதியாக போட்டிங்கன்னா 13 வரும். சரிங்களா? 13 தான் ஃபினிஷிங். நம்ம வந்து எவ்வளோ வைக்க போகிறோன்னா 15 வைக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 15 வச்சு கோடு போட்டுங்க. போட்டிங்களா? இங்கே பாருங்கள், 15 வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுங்க. போட்டிங்களா? நம்ம இந்த கோடு போட்டோம் தெரியுங்களா? இங்கே வந்துச்சு தெரியுங்களா? இப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து இப்படி வளைச்சிங்க. வளைச்சிட்டிங்களா? இங்கேருந்து நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா? இது வந்து இதில் கொண்டே வச்சுருங்க. இதில் கொண்டே முட்டை வச்சுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதை வந்து நான் எப்படி வெட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் இதை வெட்ட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பாருங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி அந்த கோட்லேயே வெட்டிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். போயிட்டீங்களா? இப்போ வந்து இப்படி மடித்து இப்படியே திருப்பிங்க. போயிட்டு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டலாம் போகவே எதுவுமே பண்ண தேவையில்ல. சரிங்களா? போயிட்டீங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே வந்துடுங்க, அப்படியே வளைச்சிருங்க. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போனால் இதில் வந்து பேக் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெடிமேட்னால கொஞ்சம் வந்து பேக் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து பேக் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம். லைட்டாக இப்படி பாருங்கள், ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கிராஸில் அப்படியே கோடு போட்டுங்க. போட்டுட்டு இதை பாருங்கள், அப்படியே லைட்டாக இப்படி வெட்டிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போடும்போது உங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எப்பவுமே எடுத்துங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு வெட்டியாச்சு. இது தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் எப்படி எலாஸ்டிக் வச்சு தைக்க